ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சுந்தரவல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி சுந்தரவல்லிக்கு எந்த தண்டனையுமே கிடைக்கலையே, சுந்தரவல்லி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி அது எதுவுமே வெளியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஆனால் சூர்யா சார் அது எல்லாத்தையுமே முறியடிக்கிற விதமாக எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாரு. அதனால வீட்டில் வரப்போற ரகலையை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி நல்லா சுவையாக கேசரி செஞ்சிட்டு இருக்காங்க. கேசரி செஞ்சு எல்லாருமே வந்துட்டு சாப்பிட கூப்பிட்டுறாங்க. சுந்தரவல்லி மட்டும் திமிர் எடுத்து வரவே இல்லை. அப்போ தான் சூர்யா சார் வந்து எங்கே எல்லாரும் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா யாரும் வரல, ஆனால் கேசரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இருங்க கேசரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு காரமான விஷயம் ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஒன்றுமே புரியல. என்னடா சொல்ல வர்ற, தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, காரத்தை கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு காரமான விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்விஸ்டடாகவே பேசிகிட்டு இருக்காரு. அங்கே உள்ள யாருக்குமே புரியல. ஏன்னா இதனால் வரைக்கும் சூர்யா சார் இப்படி பேசி யாருமே பார்த்தது இல்லாதனால ஒன்றுமே புரியாதனால உடனே வந்துட்டு கல்யாணத்தை கூப்பிட்டு கல்யாணம் போயிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எதுக்குடா நீ அம்மாவை கூப்பிடுற, சம்மந்தமே இல்லாமல் அவங்க பாட்டு இருந்துட்டு போகட்டுமேடா அப்படின்னு சொல்லும்போது, இருக்கா அதில் தான்க்கா விஷயமே இருக்குது அப்படின்ற மாதிரி சூர்யா சார் சொல்கிறாங்க. அருணாச்சலையும் கேட்குறாங்க, ஏன்டா சூர்யா என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை டாடி அவங்கள வச்சுக்கிட்டு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து கல்யாணம் போயிட்டு ஏற்கனவே டென்ஷனில் இருக்க சுந்தரவல்லி அம்மா அவங்கள சின்னையா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. கீழே வந்ததுமே இப்போ குடும்பம் மொத்தமும் ஒன்று சேர்ந்துருச்சு. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாமல் எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கா. சுந்தரவல்லி ஒரு பக்கம் நிற்க அப்போ தான் நம்ம சூர்யா சார் வந்துட்டு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் வந்துட்டு ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தாய் குலத்தோட உண்மையான கேரக்டரை நீங்கள் புரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இது நம்ம வீட்டில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நம்மளால் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். டேடி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டா புரிஞ்சு வச்சுருக்கேன், என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் டேடி அப்படின்ற மாதிரி சூர்யா சார் கேட்குறாங்க. அவளுக்கு வந்து கோபம் வரும் தான், ஆனால் வந்துட்டு குணம்லாம் இருக்குது, அவ்வளோ பெரிய தப்புலாம் எந்த தப்பு பண்ண மாட்டா, மித்தபடி வந்துட்டு நல்லா தானே நடந்துப்பா, காசு பண்ண உள்ளவங்களை மட்டும் மதிப்பா, மித்தபடி வேறு யாரையும் மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, எங்க டாடி அப்படிலாம் இல்லை டாடி, ஒருத்தவங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு எப்படி டாடி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற, தெளிவாக சொல்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம அருணாச்சலையை கேட்க, இருங்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஊரில் நடந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லையா, சுதாகருக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, சுந்தரவல்லி திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி அமைதியாகவே இருக்காங்க. அருணாச்சலம் இருந்துட்டு, சொல்லு சுந்தரவல்லி நீ தப்பு பண்ணுறேன்னா சொல்லு, ஏன் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்கடாடி மொத்த பிரச்சனைக்கு பின்னாடி பண்ண எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே காரணம் உங்கள் ஒய்ஃப் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோமே, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுடுது. இதனால் சுந்தரவல்லியை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.